வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் தயவுசெய்து உங்களோட நண்பர்களோட இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் உங்களுடைய நலனுமே இருக்குது. நீங்கள், உங்களுடைய குடும்பம், இவங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இது உள்ளடக்கியது தான். அதனால் தயவுசெய்து மற்றவங்களோடையும் இது ஷேர் பண்ணுங்கள். கோவிட்-19 வைரஸ் பிரச்சனை வந்ததுலேருந்து நம்ம நாடு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக லாக்டவுனில் இருக்குது. எக்கனாமிக் ரிசெஷனில் இன்றைக்கி நம்ம மாட்டிக்கிட்டோம். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அரசு ஒரு 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜை அறிவிச்சது. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை நேற்று பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி செகண்ட் ஃபேஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணாங்க. ஆனாலும் மிகப்பெரிய ஏமாற்றத்துக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, மக்களுக்கான இந்த டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர், நேரடி நிதி உதவி, அது பார்த்தீங்கன்னா அதில் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. மெயினாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் எந்த மாதிரி இருக்குன்னா, லோன்ஸை மக்களுக்கு அளிக்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது. லிக்விடிட்டி, பணப்புழக்கத்தை எக்கனாமிக்குள்ளே இறக்குற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, அரசு நேரடியாக செலவு பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே இல்லை. அதே போல் மக்களுக்கான நல்ல திட்டங்களும் இல்லை, டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸும் இல்லை. சொல்லப்போனால் இது ஒரு ப்ரிசம்டிவ் ஃபிகராக தான் எடுத்துக்க முடியும், இந்த 20 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறத. டிவியில் நான் 2 நாளாகவே பார்த்துட்டு வரேன். ஒரு சில எக்கனாமிஸ்ட் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கூடியவர்கள் என்ன ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னா, மக்களுக்கு இந்த நேரத்தில் பணம் ஏன் தரணும், பணம் தர தேவையில்லை, தந்தா பிரயோஜனம் இருக்காது, ஏற்கனவே 1000 ரூபா 1500 ரூபா இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, இதுவே போதும், இந்த நேரத்தில் பணம் கொடுத்தாலும் அது வீணாக தான் போவோம், லாங் டேர்ம் எக்கனாமிக் க்ரோத் தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் எதை பேஸாக வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல. எதை வச்சு இவங்களே எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதே எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா எக்கனாமிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனல் பேஸை வச்சு பேசணும், கான்செப்டை புரிஞ்சு பேசணும். இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் எந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தை வச்சு, லாஜிக்கை வச்சு பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. அதே போல் இந்தியாவில் ஜென்ரலாக மக்கள்கிட்ட இருந்து நம்ம ஒப்பீனியனை கேட்குறோமா, இவங்களுடைய குரல் எழுப்பப்படுதா மீடியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஜென்ரலாக இந்த எக்கனாமிஸ்ட், செலிபிரிட்டிஸ், இவங்க தான் அவங்களுடைய வியூஸை தராங்க. இது ஒரு மக்களுடைய வியூவாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய வியூவாக அது கண்டிப்பாக இருக்காது. அப்போ அந்த வியூவை யாருக்கிட்ட இருந்து நம்ம வாங்கணும், மிடில் கிளாஸ் கிட்ட இருந்து வாங்கணுமா பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ்க்கும் கீழே பல கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சொந்த வீடு இருக்காது, சொத்து இருக்காது, நிறைய பேர் வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க, ஏதோ கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க, பணம் இருக்கும், கோல்டு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு கூட இந்த மாதிரி நெருக்கடி சூழ்நிலைகளில் 2-3 மாதம் வேலை செய்யாத நிலையில் கையில் செலவுக்கு காசு இருக்காது, டிஸ்போசபிள் இன்கமே இருக்காது. மிடில் கிளாஸினுடைய நிலையே இதுதான். மிடில் கிளாஸுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா பிலோ பவர்ட்டி லைன், அந்த வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கவங்க, அதுக்கு மேலே ஜஸ்ட் அபவ் பவர்ட்டி லைன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் 22% பிலோ பவர்ட்டி லைன் கீழே இருக்காங்க. இது இந்தியாவோட எஸ்டிமேட் தான். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 40 கோடி பேர், 45 கோடி பேர் பாவர்ட்டி லைன் கீழே தான் வருவாங்க, ஏழைகள்னு நம்ம சொல்கிறோம். இந்தியாவில் 130 கோடி பேரில் ஒரு 45 கோடி பேர்கிட்ட ரஃபாக நான் சொல்கிறேன் ஏழைகளாக தான் நம்ம சொல்லணும். அப்போ இந்த அளவுக்கு ஏழைகள் உள்ள ஒரு நாடு, சாமானியர்கள் உள்ள ஒரு நாடு. அப்போ கருத்து கேட்கணும்னா யார்கிட்ட கேட்கணுங்க? சாமானிய மக்கள், ஏழைகள் கிட்ட இருந்தால் வியூவை வாங்கணும். சொல்லப்போனால் உங்ககிட்ட என்கிட்ட இருந்து கூட வியூ வாங்கக்கூடாது. செல்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்ககிட்ட, ஏசி ரூமில் உட்காந்து பேசுகிறவங்ககிட்டலாம் வியூ வாங்கக்கூடாது. அப்போ அந்த கருத்தை யார் சொல்லணும்? சாதாரண மக்கள் சொல்லணும், அவங்க வாயிலிருந்து சொல்லணும். இதுதான் நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த பிலோ பவர்ட்டி லைன் கீழே இருக்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான பேருக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு கூட கிடையாது. இதுதான் உண்மை, அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸே சொல்லுது. பல கோடி பேருக்கு இந்தியாவில் 2 வேளை உணவு இல்லாமல் இருக்கான், ரோட்டில் இருக்கான், வீடு கிடையாது, உணவு சரி கிடையாது, உடுத்த உடை கிடையாது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏழைகள் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஏசி ரூமில் உட்காந்துட்டு பல பேர் டிவியில் பேசுறது நியாயமா அப்படிங்கிறத நாம தான் யோசிக்கணும். இப்போ இந்தியாவில் ஒரு 30 லட்சம் பேர் செக்ஸ் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு 2 மாதமாக வாழ்வாதாரமே இல்லை. இப்போ அந்த 30 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்காக இந்த வேலையை செய்கிறவங்க. இவங்க பெருசாக லக்ஸுரிக்காகவோ வெல்த் ஜென்ரேட் பண்ணுறதுக்காகவோ இவங்க பண்ணுறவங்க கிடையாது. இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு 2-3 மாதமாக வாழ்வாதாரம் இல்லை. இதில் நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்க கையில் ஒன்றுமே இருக்காது, சேவிங்ஸே இருக்காது. இவங்களுடைய நிலை என்ன? இப்போ இவங்களோட பொருளாதார நிலை நல்லா இருந்தால் தான் இந்த செக்ஸ் ஒர்க்லேருந்து மீண்டு மற்ற வேலைக்கு வர முடியும். இப்போ இவங்கெல்லாம் மீண்டு வர முடியாத நிலையில் இருக்குது. இவங்க மறுபடியும் செக்ஸ் ஒர்க்கில் தான் இருப்பாங்க. இன்னும் செக்ஸ் ஒர்க்கர்ஸோட எண்ணிக்கை இந்தியாவில் அதிகமாக தான் ஆகும். அதே போல் இந்த பாவர்ட்டி லைன் கீழே இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸே இருக்காது. அவங்க கையில் ஒரு 500 ரூபா 1000 ரூபா தான் இருக்கும். இப்போ மிடில் கிளாஸ் கையில் எவ்வளோ இருக்கும் பணம்? சேவிங்ஸ்ன்னு சொல்லும்பொழுது ரொம்பலாம் இருக்காது. நிறைய பேர்கிட்ட ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா தான் இருக்கும் மொத்தமாகவே கையில். மிடில் கிளாஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் மிடில் கிளாஸ் சொல்ல முடியாது, நான் சொன்னது போல்.
அப்போ இந்த அளவுக்கு தான் அவங்க கையிலே சேவிங்ஸ் இருக்கும்போது குடிசையில் இருக்கவங்க ஸ்லம்ல இருக்கவங்ககிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கும்? இன்னைக்கு தெரியல, பல பேர்கிட்ட 500 ரூபா 1000 ரூபாய்க்கு மேலே இருக்காது. இந்த 500 ரூபா 1000 ரூபா எவ்வளோ நாள் இருக்கு நீடிக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க கையில் சுத்தமாகவே இருக்காது. இப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே கொடுத்த 1000 ரூபாவோ 1500 ரூபா மட்டுமே போதும் இவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்றது நியாயமா இருக்குமா? அப்போ இந்த மக்களுடைய ஒட்டுமொத்த சேவிங்ஸுமே இந்த 2-3 மாசத்துல வைப் அவுட் ஆகிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இப்போ நம்மளுடைய சேவிங்ஸ் எல்லாம் ஒரே நாளில் வைப் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம நினச்சா நமக்கு எவ்வளோ திகிலாக இருக்குது, எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ இந்த மக்கள் அந்த மாதிரி ஆபத்துல இருக்காங்க. அப்போ அந்த மக்களுடைய இடத்துல இருந்துல நம்ம பார்க்கணும், இதெல்லாம் நம்ம உணரணும். இப்போ கையில் சேவிங்ஸே இல்லாத இந்த ஏழை மக்கள் இப்போ வரக்கூடிய மாதங்களில் அவங்க நிறைய செலவு வரும், பிரச்சனை வரும், ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இதெல்லாம் யார் பார்க்குறது? இப்போ இந்த அடிப்படை தேவைகள் இல்லாமல் போச்சுன்னா அவங்க இன்னும் நிறைய பேர் பாவர்ட்டி லைன் கீழே இந்தியாவில் போவாங்க. இப்போ நிறைய பேர் வியாதிகளால் பாதிக்கப்படுவாங்க, மேல் நியூட்ரிஷனால் பாதிக்கப்படுவாங்க. இந்த சுமை யார் மேலே போனால் அரசு மேலே தான் போகும். இவங்களுக்கான ஹெல்த் கேரை மறுபடியும் அரசு தான் அளிக்கணும். இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபரை கண்டிப்பாக அரசு செஞ்சாகணும். ஒரு சில எக்கனாமிக்ஸ் நான் சொன்னது போல என்ன சொல்கிறாங்கன்னா தேவையில்லைங்கிறாங்க. இவங்கெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மிகப்பெரிய நாடுகள் வல்லரசுகளை இந்த கேஷ் டிரான்ஸ்ஃபரை பண்ணுவாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வேலை இல்லாதவர்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் இருக்கும். அதே போல் வயதானவர்களுக்கெல்லாம் நிறைய சோஷியல் சப்போர்ட் இருக்கும், பென்ஷன் இருக்கும், அரசே கொடுக்கும். இவ்வளோ பெரிய நாடுகளே இந்த உதவியை செய்யுது. இந்தியா ஏழைகள் அதிகம் உள்ள ஒரு நாடு. இதில் கேஷ் டிரான்ஸ்ஃபர் இந்த நேரத்தில் ரொம்பவே தேவை. குறைஞ்சபட்சம் ஒரு குடும்பத்துக்கு இந்த நேரத்தில் ஒரு 10,000 ரூபாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒரு 10 கோடி ஃபேமிலி அப்படின்னு நம்ம வச்சா கூட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஆகாது. குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ரூபாயாவது ஒரு ஃபேமிலிக்கு போட்டோம்னா 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு ஆகாது. இந்த செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு இந்த 1 லட்சம் கோடி அரசு ஸ்பெண்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக நாளைக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான செலவு இந்தியாவில் இருக்கும். இதை தான் அரசு உணரணும். அதே போல் இது மக்களுக்கு சும்மா கொடுக்கறது இல்லை. இது உழைப்பாளிகளுடைய ஏழைகளுடைய உரிமை. இந்த பணம் இந்த நேரத்தில் இவங்களுக்கு தேவை. இந்த உழைப்பாளிகளோட உழைப்புனால தான் இந்த நாடு உருவாயிருக்கு. இவங்களுடைய ரத்தத்தினால வேர்வையினால தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாயிருக்கு. அதனால தான் நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கோம். அப்போ இந்த 10,000 ரூபாய் அப்படின்றது ஒரு கேலியாக இவங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம தரோம் அப்படின்னு பேசுறது நியாயம் கிடையாது, மனித நேயமற்றது. இது இவர்களுடைய உரிமை. இந்த பணத்தை இந்த நேரத்தில் உழைப்பாளிகளுக்கு கொடுத்தே ஆகணும். இதை தான் அரசு உணரணும். இப்போ ஒருவேளை இதே மாதிரி காலம் இவங்க இழுத்துக்கிட்டே போகிறாங்க, இந்த டிரான்ஸ்ஃபர் இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த லோன்ஸை மட்டுமே கொடுத்துக்கிட்டு போனால் லோன்ஸோட ஆஃப்டேக் இருக்காது. நிறுவனங்கள் லோன்ஸை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் உற்பத்தி செய்யணும். உற்பத்தி செய்யறதுக்கு டிமாண்ட் இருக்கணும். சாதாரண மக்கள் கையில் பணம் இருக்கணும், அப்போ தான் டிமாண்ட் இருக்கும். இந்த டிமாண்ட் இருந்தால் தான் அதுக்கு ஈக்குவலாக சப்ளை இருக்கும். அப்போ லோன் தரோம்னா அதுக்கான டிமாண்டை உருவாக்கணும், சாதாரண மக்களோட கையில் பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இது அரசு முதல்ல பண்ணணும். அப்போ இதை செய்யாமல் லோனை மட்டுமே கொடுத்தா எந்த ஒரு வளர்ச்சியும் நாட்டில் இருக்காது. இப்போ லோனை மட்டுமே வாங்குறவங்க என்ன ஆகிடும்னா அதில் ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. இந்த லோன்ஸை திரும்ப செலுத்த முடியாத நிலை கூட இவங்க போயிடுவாங்க. இந்த பாரம் மறுபடியும் வங்கிகளுக்கு மேலே தான் விடும். இந்த பேங்க்ஸை பெயில் அவுட் பண்ணுற கடமை மறுபடியும் அரசுக்கு தான் வரும். இதை தான் அரசு ஒத்து கவனிக்கணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும், பண வீக்கம் அதிகமாகிடும். மிகப்பெரிய ஆபத்து. ஏற்கனவே இந்தியாவில் இன்றைக்கி காய்கறி விலை, அது இல்லாமல் எசென்ஷியல் கூட்ஸோட ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. இந்த நேரத்தில் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்தால் இன்னும் விலைவாசி அதிகமாகிட்டே தான் போகும், பண வீக்கம் இன்னும் அதிகமாகிடும். இது மிகப்பெரிய ஆபத்து. இதையும் அரசு உணரணும். அதே போல் இந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு செக்டர் எதுனா அக்ரிகல்ச்சர், விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. விவசாயம் இருந்தால்தான் செகண்டரி செக்டர் மேனுஃபேக்சரிங் டெவலப் ஆகும். மேனுஃபேக்சரிங் டெவலப் ஆனால் தான் சர்வீஸ் செக்டர் டெவலப் ஆகும். இதை அரசு மனசில் வைக்கணும். விவசாயிங்க ப்ரொடியூஸ் பண்ணாதான் நமக்கு உணவு கிடைக்கும். அவங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணலன்னா விலைவாசி அதிகமாகிடும், இன்ஃப்ளேஷன் உருவாயிடும். நம்ம இன்கம் அதிகம் ஜென்ரேட் பண்ணாலும் அந்த இன்கம்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்காது. அதே போல் ஓரளவு எக்கனாமிக்கலாக கொஞ்சம் வெல் ஆஃபாக இருக்கவங்க ஜென்ரலாக இந்த ஏழைகளுக்கு ஏன் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் உணர வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஓரளவு கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால கீழே இருக்கவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறது சுத்தமாக நியாயம் கிடையாது. விவசாயிங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஏழை மக்கள் கையில் பணம் போய் சேரணும், அப்போ தான் எக்கனாமியில் டிமாண்ட் உண்டாகும். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இன்டைரக்ட் டேக்ஸ். எல்லாருக்கும் ஜிஎஸ்டிங்கிறது ஒன்று தான். பெரிய பங்களாவில் இருக்கிறோம் அதே வரி தான் கட்டணும், ரோட்டில் ஸ்லம்மில் இருக்கிறோம் அதே வரியை தான் கட்டணும். இதை தான் நீங்கள் உணரணும். ஏழை மக்கள் கிட்ட இருந்தும் வரி பணம் கஜானாவுக்கு போகும். அந்த கஜானாவிலிருந்து பணத்தை எடுத்து தான் எல்லாருக்கும் சேர்ந்து அரசு செலவு பண்ணுது. அப்போ ஏழை மக்கள் இந்த நேரத்தில் கவனிக்கப்படணும். இதுதான் எல்லாருமே உணரணும். அது இல்லாமல் நாளைக்கு இன்னைக்கு மிடில் கிளாஸில் இருக்கவங்க கூட நாளைக்கு இந்த எக்கனாமிக் ரிசெஷனால் கீழே வரக்கூடிய அந்த ஆபத்து
இருக்கு. இதெல்லாம் இவங்க உணரணும். இன்ஃப்ளேஷன் நாளைக்கு வந்துருச்சுன்னா இதுவும் நான் சொன்னது போல மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இப்போ நிறைய பேர் கொஞ்சம் வெல் ஆஃபாக இருப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க. உதாரணத்துக்கு ஐடி கம்பெனிலாம் வேலை செய்வாங்க. இன்னைக்கு இந்த ஐடி போன்ற செக்டர்ஸ் என்ன ஆகும்னா கொஞ்சம் நலிவடைய வாய்ப்பு இருக்கு. வெளிநாடுகளை நம்பி தான் நம்ம இருக்கோம். இந்த நாடுகள் அவுட் சோர்ஸ் பண்ணுறதுனால தான் இந்த வேலை நமக்கு வருது. இப்போ இந்த நாடுகள்லாம் எக்கனாமிக் ரிசெஷன் இருக்கு. இப்போ இந்த நாடுகள்லேருந்து அந்த அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு வராது. ஹெவியாக பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து கொஞ்சம் ரீட்ரென்ச்மெண்ட் இருக்கும். இப்போ நிறைய பேர் வீட்டுக்கு அமைச்சிருவாங்க. சேலரிஸையும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இந்தியா நம்பியிருக்கக்கூடியது இன்டர்னல் டிமாண்ட். இந்தியாவுக்குள்ள இருக்க ஜனத்தொகை மக்களை வச்சு தான் இப்போ பொருளாதாரம் அடுத்த சில மாதங்களுக்கு சொல்லப்போனால் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு இயங்க போகுது. அப்போ இந்தியாவுக்குள்ள இருக்க ஏழை எளிய மக்களே சந்தையாக செயல்பட போகிறாங்க, மார்க்கெட்டாக இவங்க தான் செயல்படுவாங்க. அப்போ இவங்கெல்லாமும் ரொம்ப முக்கியம். இவங்க கையில் பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இது கண்டிப்பாக டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் தேவை. சரி, இவ்வளோ பேசுறீங்க, டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபருக்கு எங்கே பணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னது போல் ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் போட்டால் கூட 10 கோடி குடும்பம்னு வச்சா கூட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஆகாது. இது ரொம்ப சின்ன அமௌண்ட் இன்னைக்கு தேதியில். இதை பண்ணலன்னா நாளைக்கு இழப்பு பல மடங்கு இருக்கும். 20 லட்சம் கோடி 30 லட்சம் கோடி அளவுக்கு ஜிடிபியில் நாம இழக்கிற மாதிரி ஒரு ஆபத்து இருக்கும். சரி, இந்த பணம் எங்கேருந்து வருதுன்னா இந்த பணத்துக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது. ஆர்பிஐலேருந்து இப்போ நம்ம சர்ப்ளஸை கொஞ்சம் வாங்கியிருக்கோம். கவர்மெண்ட்டுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்குது, $400 பில்லியன் மேலே இருக்குது. இதுலேருந்து நம்ம பணத்தை நிறைய எடுக்கலாம். இதற்கான செலவுகளை பண்ணலாம். இதற்கான முயற்சிகளை அரசு உடனடியாக எடுக்க வேண்டும். நான் சொன்னது போல வல்லரசு நாடுகளே இந்த டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபரை பண்ணுவாங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நேரத்துலையும் COVID-19 வைரஸ் வந்ததுக்கு அப்புறமும் மேலை நாடுகள் இதை பண்ணுறாங்க. ஆனால் ஏழை நாடான இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் வறுமையில் இருக்கக்கூடிய நாட்டில் டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் இன்னும் செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு. இதை இன்னும் காலம் தாமதம் பண்ணிக்கிட்டே போனாங்கன்னா மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஏழை மக்களை மட்டும் பாதிக்காது, எல்லாரையும் பாதிக்கும். பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனையும் பாதிக்கும். அது கீழே இருக்கக்கூடிய மிடில் கிளாஸையும் அது சேர்த்து பாதிக்கும். இதை தான் எல்லாருமே உணரணும். அதனால இதற்கான முயற்சியை உடனே அரசு எடுக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வேண்டுவோம், நம்புவோம். நன்றி.